டேய் ஜக்கு ஜக்கு, பிபிஎஸ்க்கு போலையாடா ரெண்டு பேரும்? என்னது பிபிஎஸ்ஸா? அங்கே போனால் படி படின்னுல சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே போனால் நாங்கள் எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? டேய் தம்பிகளா, அங்க போனா பாட்டு, கதை, வசனம், கேமு, அது மட்டுமா உங்களுக்கு தேவையான ஜூஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் கிடைக்கும்டா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நல்லா செம ஜாலியா இருக்கலாம் நீங்க. டேய் குண்டு மாமா சொல்கிறது செம்ம ஐடியாவாக இருக்குடா, சூப்பராக இருக்குடா. நம்மளும் அங்கே போகலான்டா, வாடா டேய். டேய் போலாம்டா, ஆனால் ஒன்று, நான் வசனம் மட்டும் படிக்க மாட்டேன்டா. டேய் அதுவாடா முக்கியம், போகண்டா. போய் ஜூஸ் கொடுக்காங்க நமக்கு, போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரான்டா. வாடா வாடா போகலான்டா, சீக்கிரம் போகலான்டா, டைம் வேறு ஆயிடுச்சுடா. என்னடா தம்பிகளா, ஜக்கு ஜக்கு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க, பிபிஎஸ்க்கு போறீங்களா இல்லையா? குண்டு மாமா, நாங்கள் விபிஎஸ்க்கு கண்டிப்பாக போகிறோம். குண்டு மாமா சொன்ன பிபிஎஸ்க்கு போகிறோம், ஜாலி ஜாலியே. ஜூஸ் குடிக்க போகிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம், வசனம் மட்டும் படிக்க மாட்டோமே. டேய் ரொம்ப பாட்டு பாடாத, பின்ன குண்டு மாமா கோவம் வச்சா நம்ம அடிச்சே போடுவாரா. வாடா வாடா சீக்கிரம் போகலான்டா விபிஎஸ்க்கு. டேய் ஜக்கு ஜக்கு, ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், போறீங்களா இல்லையா? குண்டு மாமா நாங்கள் இப்போவே போகிறோம். இந்த கிளம்பிட்டோம் குண்டு மாமா. பசங்களா, நீங்களும் இந்த சம்மர் லீவுக்கு விபிஎஸ் போவீங்க தானே? கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு விபிஎஸ்க்கு போங்க. அங்கே நல்ல பாட்டு, கதை எல்லாம் சொல்லி தருவாங்க. அது மட்டுமா, நமக்கு தேவையான நல்ல ஜூஸ் கிடைக்கும், நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் விபிஎஸ்க்கு போங்க.